இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா, அண்ணன் பையனுக்கு பிறந்த நாள். அதுக்காண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணனோட பிறந்த நாளைக்கு தான் போயிட்டுருக்கோம். அம்மா ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. எங்கள் அம்மா ஊர் வந்து மூர்ந்தாடி பக்கம் சாலைப்புதூர். அங்கே தான் போயிட்டுருக்குறோம். சாயந்தரம் ஆனாலே போதும், நல்லா ஈவினிங் கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த குளத்து வேலைக்கு போகிறவங்களாம் போயிட்டு வருவாங்க, கிணத்துக்கு போகிறவங்க போய்ட்டு வருவாங்க, ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு வருவாங்க. என்னங்க சிட்டி லைஃபு, கிராமத்தில் வந்து ஒரு நாள் இருந்து பாருங்கள், விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இருக்காது. கிராமத்து சைட்லலாம் போகும்போது பாப்பா பேசிக்கிட்டே தான் இருப்பாள் பைக்கில். போனோடனே அவங்க சித்தியும் கிளம்பி ரெடியாக இருந்தா. அப்போ எங்கள் அம்மா வாமான்னு சொல்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு தொண்டை தண்ணி வற்றிடும். எங்கள் அம்மா எப்போவுமே இப்படித்தான், அந்த கதவை பூட்டிகிட்டு வரதுக்கே ஒரு அரை மணி நேரம் பண்ணிடுவாங்க. அங்கே ஆடுக்கு தண்ணி வைக்கணும், இங்கே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். சரி அப்படி சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டோம். பர்த்டே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, பெரியம்மா வீடு தான். பெரியம்மா வீட்டில் போனோடனே இப்போ எல்லாமே டெக்கரேஷன் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சு ரெடியாக தான் வச்சுருந்தாங்க. போயிட்டு ஒரு என்ட்ரியை போட்டாச்சு, எல்லாருக்கிட்டையும் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குற சொந்தங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் எல்லோரையும் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேக் வெட்ட போகிறோம்னு சொல்லி டெக்கரேஷனில் பலூன்லாம் பார்க்கவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் பையனுக்கும் வேணும், கலர் கலராக அங்கங்கே பலூன் தொங்கவும் நல்லா சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். பிள்ளைங்களும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. பர்த்டே பாய் எல்லாம் ரெடி ஆகிட்டான். இவர் தான் பர்த்டே பாய். இவர் வந்து ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் புதுசாக இருக்கும். அவனுக்கும் ஒரு வித்தியாசமாகிடுச்சு, கூட்டமாக இருக்கவும் எல்லாரையும் முகங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான். கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. 2 கேக் வச்சுருந்தாங்க. எல்லாரையும் நீங்கள் வாங்க அவங்க வாங்க இவங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்றதுக்கே நேரம் ஆயிடுச்சு. இவர் தான் எங்கள் அண்ணன். இவரோட பையனுக்கு தான் கேக் வெட்டுறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம். எல்லாரையுமே கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் கூப்பிட்ருந்தாரு. நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தனாலே தம்பியை பாப்பா வந்து என் தங்கச்சி தான் பார்த்துக்குவா. இல்லாட்டி எங்கள் அப்பாட்ட இவங்க 2 பேர்கிட்ட தான் இருப்பான் மோஸ்ட்லி. எங்கள் அம்மாட்ட கூட அவ்வளோக்கு சேர மாட்டான். அவங்க 2 பேர்கிட்டையும் நல்லாவே இருந்துப்பான். தங்கச்சி தான் மோஸ்ட்லி வச்சுருந்தா. அப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் கிஃப்ட் கொடுக்குறவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்க சித்தி வந்து ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க விட்டுட்டேன். இவங்க எல்லாருமே தான் வந்திருந்தாங்க. ஃபேமிலியோடு இருக்கிறதே தனி சந்தோஷந்தாங்க. அப்புறம் இடையிலே கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போகும், அந்த இருட்டில் எல்லோரும் ஃப்ளாஷ் லைட் வச்சு ஆன் பண்ணி எல்லாேருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்தாச்சு. சாப்பாடு என்னதுன்னா நெய் சோறு வச்சுருந்தாங்க. அப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து குழம்பு வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அப்புறம் பச்சடி வச்சுருந்தாங்க, பாயசம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பாதி பந்தி போயிடுச்சு. எல்லோரையும் கவனிக்கிறதுல கொஞ்சம் இதாகியாச்சு, வீடியோ எடுக்க மாட்டாச்சு. சரி ஃபைனலாக எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். சரி வாங்க ப்ரோ ஃபோட்டோ செல்ஃபியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் வேண்டாம் இருக்கட்டும், ஃபேஸ் அப்போதைக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு சொல்லி என் பையனையும் என் தங்கச்சியும் கொஞ்சம் வீடியோ எடுத்தாச்சு. சரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.